Hello friends, welcome to KadaiKathais. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் புளிச்ச கீரை அல்லது கோங்குரா தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகை ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆனதுமே 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப கம்மியான அளவில் தான் தொக்கு செய்கிறேன். 2 பேர் சாப்பிடலாம். இதை நீங்கள் எத்தனை நாள்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போது நாம் வறுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், மிளகாயை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. அடுத்ததாக அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் 1 கப் நறுக்கி வச்சிருக்கிற புளிச்ச கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீரை கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிப்பு, காரம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கிற எந்த ரெசிபினாலுமே கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் கெட்டு போகாமல் இருக்கும். 10 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான கோங்குரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.